தினந்தோறும் வகுப்புக்கு வர்றது, நம்மள பார்க்கறது, நம்மள்ட்ட பேசுறது, நம்ம இத மாரி கேட்கறது, உங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சு நானும் பேசுறது, உங்களுக்கு தெரியாத கன்டென்ட்ட நான் பேசுறது, உங்களுக்கு தெரியவே தெரியாது அத நான் பேசுறது மீண்டும், உங்களுக்கு எந்த காலத்திலயும் தெரியவே தெரியாது அத மீண்டும் பேசுறது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியாத ஒரு நபர்களிடம் தெரிந்த ஒரு நபர் ஏன் விவாதம் நடத்துறார்? ஒரு பெரிய செயல, பிரபஞ்சத்த பத்தி, அலைவரிசைய பத்தி, பெரிய விஷயத்த பத்தி அறியாத ஒரு குழந்தைகள்ட்ட போயி ஒரு பெரியவர் உட்கார்ந்து டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படின்னு கூட சில நபர்கள் கேட்கலாம். அப்ப அத உங்களுடைய என்ன நான் பேசினாலும், உங்களுடைய மனித அறிவ வச்சு, கால்குலேஷன வச்சு அதுக்குள்ளே தான் நீங்க வட்டமிட முடியும். அத தாண்டி எல்லாம் ஒரு பறவை பறக்க முடியாது. பறவைக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேல்ல தான் அது பறக்கும். அத தாண்டி பறக்காது. அந்த மாரி விமானத்துக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேல்ல தான் அது பறக்கணும். அதுக்கு மேல அது போகாது. அதே மாரி இந்த மனித தேயத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேலுக்குள்ள தான் இருக்கும். அந்த ஸ்கேல தாண்டி நான் பேசுறத உங்களால ஏன் பேசுறோம்? எதற்காக நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, மிக முக்கியமானது பள்ளிக்கு ஒரு குழந்தைய கொண்டு விடுறோம். கல்லூரிக்கு ஒரு குழந்தைய கொண்டு விடுறோம். எதுக்காக விடுறோம்னா, ஒரு நாள் இதெல்லாம் குவியலாக அது கேட்டு, 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 கேட்டு குவியலா உள்ள குவியும். அந்த குவியும்போது ஒரு நாள் குவிஞ்செல்லாம் குவிஞ்சிரும். ஒரு நாள் அதுக்கு நேரம் கிடைக்கும்போது, எங்கேயாவது போகும்போது, அதுக்கு அந்த குவிஞ்சிருக்குல்ல, அதிலிருந்து அதுவாக விழித்து அது என்ன பண்ணும்னா, ஒரு பணி செய்யும். இதுதான் ஒரு விஷயம். இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற, காலேஜுக்கு போற, படிக்கிற, எல்லாம் குவியலா உள்ள போட்டாச்சு உள்ள. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ற, ஒரு ஃபைல தூக்கிட்டு இன் பண்ணிட்டு, ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ நீட்டா ஒரு இன்டர்வியூக்கு போற. அங்க உன்ன கேள்வி கேட்பான். குவியலா கடக்கிறதுலேருந்து 2 வார்த்தை வெளியில வரும். அப்ப தினந்தோறும் ஒரு குரு கிட்ட, ஒரு விஷயத்துக்கிட்ட, ஒரு கிளாஸ்ல, ஒரு தியானத்துல, ஒரு பயிற்சியில, இது எல்லாமே உனக்கு கேட்கணும், உனக்கு புரியணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல. 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் இல்ல சாகறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட இந்த குவியல்லேருந்து ஒண்ணு வெளியில வரும். ஒண்ணு குபார்ன்னு வெளியில வந்து அது ஒரு யோசனைய குடுக்கும். அது ஒரு ஐடியாவ குடுக்கும். ஒரு நாள் அது விழிக்கும். ஒரு நாள் தானா ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கா மாறுறதுக்கு இருக்கும். அப்போ ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது பல குவியல்ல குவிக்கப்பட்டது ஒரு நாள் மலர்ந்துச்சா இல்லையாங்கிறது தான் அது விஷயம். அப்ப இதோடைய நோக்கத்தினால தான் நம்ம உரை நிகழ்த்துறோம். ஒரு குருவ நீங்க பார்க்குறீங்க. ஒரு குருவோட தொடர்பு.